2G அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் முறைகேடு வழக்கில் ஏறத்தாழ 6 ஆண்டுகள் விசாரணைக்கு பிறகு வரும் ஆகஸ்ட் மாத இறுதி அல்லது செப்டம்பர் மாதம் முதல் வாரத்தில் தீர்ப்பு அளிக்கப்படும் என்று சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. 2G முறைகேடு தொடர்பான வழக்கில் விசாரணை கடந்த மாதம் முடிவடைந்த நிலையில் தீர்ப்பு எப்போது வெளியாகும் என்பது குறித்து இன்று தெரிவிக்கப்படும் என சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி OP சைனி அறிவித்திருந்தார். இன்று அனைத்து தரப்பினரும் நீதிமன்றத்தில் ஆஜரான நிலையில் தீர்ப்பு வழங்க மேலும் சிறிது காலம் தேவைப்படுவதாக கூறிய நீதிபதி ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி அல்லது அந்த தேதியிலிருந்து 10 நாட்களுக்குள் தீர்ப்பு வழங்கப்படும் என்று அறிவித்தார். 2G அலைக்கற்றை ஒதுக்கீடு செய்யப்பட்டதில் நடைபெற்ற முறைகேட்டில் அரசுக்கு சுமார் 22,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாக முன்னாள் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ராசா, திமுக MP கனிமொழி, முன்னாள் தொலைத்தொடர்புத்துறை செயலாளர் சித்தார்த் பெகுரா உள்ளிட்ட 14 தனிநபர்கள் மீதும் 3 நிறுவனங்கள் மீதும் சிபிஐ வழக்கு தொடர்ந்திருந்தது.